சரிகமபா சீனியர் சீசன் 5ல இந்த வாரம் நடக்க போற 5வது ஃபைனல்ஸ சூஸ் பண்றதுக்கான வாரத்துல எந்த ஒரு நபர் ஃபினாலே போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். சரிகமபா சீசன் 5ல சுஷாந்திகா, ஸ்ரீஹரி, சபேசன், செந்தமிழன் இந்த 4 நபர்களும் அடுத்தடுத்த வாரங்கள்ல அவங்க பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஃபினாலேக்குள்ள போயிட்டாங்க. இப்ப மீதம் இருக்கிறது ஒரு ஸ்லாட் தான். அந்த ஒரு பிளேஸை யார் ஃபுல்ஃபில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இதுக்கு முன்னாடி வாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்த வாரம் நமக்கு டிக்கெட் ஃபினாலே கிடைக்கலனா, மீதி 2 வாரம் இருக்கு, 3 வாரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கண்டஸ்டன்ஸ் மனசை தேத்திக்கலாம். ஆனா இந்த வாரம் அப்படி பண்ணவே வாய்ப்பில்ல. ஏன்னா இருக்கிறதே ஒரு பிளேஸ் தான். அந்த ஒரு பிளேஸுக்கு போட்டி போடுறதுக்கு போட்டியாளர்கள் அதிகமா இருக்காங்க. பவித்ரா, இனியா, ஷிவானி, அறிவழகன், ஹரிஷ், பிரதீபா, அபிஷேக் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இதுல எந்த ஒரு நபருக்கு அந்த 5வது பிளேஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பே. போன வாரம் பவித்ரா சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அவங்களுக்கு கோல்டன் கொடுக்கல. இனியாவுக்கும் கோல்டன் கொடுக்கல. அதுக்கு முந்தின வாரம் இனியா கோல்டன் வாங்கல. ஆனா பவித்ரா கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்தாங்க. அந்த வாரம் தான் சபேசனோட ஸ்டேஜில் நிற்க வச்சு சபேசனை ஃபினாலேக்கு அனுப்பிட்டு பவித்ராவுக்கு ஃபினாலே கொடுக்கல. எப்படி பார்த்தாலும் இந்த வாரம் ஒன்று ஷிவானி இல்லைனா பவித்ரா, இந்த 2 நபர்களில் யாராவது ஒருத்தவங்க தான் டிக்கெட்டு ஃபினாலேவுக்கான அந்த 5வது டிக்கெட்டை வின் பண்ணி ஃபினாலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்குது. இந்த வாரம் என்ன மாதிரி ரவுண்டு வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து போட்டியால் நம்ம முடிவு பண்ண முடியும். அதாவது ஃபோக் ரவுண்டு வச்சாங்கன்னா அதை இனியா நல்லா பாடுவாங்க, மெலடி சாங் வச்சாங்கன்னா அதில் பவித்ரா நல்லா பாடுவாங்க, குத்து சாங் வச்சாங்கன்னா அதில் ஷிவானி நல்லா பாடுவாங்க அப்படின்னு நம்ம பிரிச்சிட முடியும். ஆனால் இந்த வாரம் என்ன மாதிரி ரவுண்டு வைக்கிறாங்களோ அதை பொறுத்து நம்ம கெஸ் பண்ணிடலாம் இவங்க தான் டிக்கெட் ஃபினாலே வாங்க போகிறாங்க அப்படிங்கிறத. என்னதான் ஒரு பக்கம் பவித்ராவுக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் சென்டிமெண்ட், ஃபேமிலி பேக்ரவுண்ட் இதை பற்றி ஒரு எமோஷனலான ஒரு சிம்பத்தி இருந்தாலும், பவித்ரா இத்தனை வாரங்கள் பயங்கரமாக பாடி அவங்களோட திறமை மூலியமா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இனியாவும் அப்படிதான். இனியாவை பொறுத்த வரைக்கும் என்னதான் அவங்க ஒரு செலிபிரிட்டியோட பொண்ணு அப்படிங்கிறத தாண்டி டிக்கெட் ஃபினாலே வரைக்கும் அவங்க வந்திருக்காங்கன்னா, ஒரு சில வாரங்கள் அவங்கள பற்றியான நெகட்டிவான கமெண்ட்ஸை ஜட்ஜஸ் கொடுத்துருந்தாலும் அதுக்கு அடுத்த வாரங்களில் ஓரளவுக்கு பெட்டரா பாடி பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருவாங்க. இதுல ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம், தொடர்ந்து ஒரு கவலையா இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஷிவானி தான். ஷிவானி பவித்ரா, இனியா இவங்கெல்லாம் விட சூப்பரா பாடக்கூடியவங்க. நிறைய வாரம் கோல்டன் வாங்கியிருக்காங்க. இவங்களை ஜட்ஜஸ் அப்ளாஸ் பண்ணத வாரமே இல்லைன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஷிவானி எதுக்காக இன்னமும் வெயிட்டிங் லிஸ்ட்டை வச்சிருக்கீங்க? எந்த ஒரு நபரை காப்பாற்றுறதுக்காக, ஃபினாலே அனுப்புறதுக்காக ஷிவானியை பலிகடாவை மாற்ற போறீங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கருத்துக்களை இப்போ ரசிகர்கள் பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் பவித்ரா, இனியா, அறிவழகன், பிரதீபா, ஹரிஷ், அபிஷேக் இந்த ஒரு நபர்கள்ல யாராவது ஒருத்தவங்க உள்ள போயிட்டாங்கன்னா கண்டிப்பா ஷிவானி ஃபினாலே போக மாட்டாங்க. இல்ல இங்க பாலிடிக்ஸ்லாம் இடமே இல்லை, பவித்ரா, இனியா இவங்கெல்லாம் சரியா பாடினா மட்டும் தான் உள்ள போக முடியும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஷிவானியை ஃபினாலே அனுப்பிட்டு பவித்ரா, இனியாவெல்லாம் ஃபினாலேக்கு முன்னாடி வெளில அனுப்ப வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ண போறாங்க? இந்த ஒரு 5வது ஸ்பாட்டுக்கு ஷிவானி, இனியா, பவித்ரா இந்த 3 நபர்கள்ல எந்த ஒரு நபர் போனா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.